சங்கம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம். அதிகாரம். அப்பொழுது நாகமாத்தியனான தோப்பார் பிரதியுத்தரமாக, இதற்காக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்து சொல்லுகிறேன். நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன். ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும், மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும், அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ? அவனுடைய மேன்மை வானபரியந்தம் உயர்ந்தாலும், அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும், அவன் தன் மலத்தை போல என்றைக்கும் அழிந்து போவான். அவனை கண்டவர்கள் அவன் எங்கே என்பார்கள். அவன் ஒரு சொப்பனத்தை போல் பறந்து போய் காணப்படாதவன் ஆவான். இரவில் தோன்றும் தரிசனத்தை போல் பறக்கடிக்கப்படுவான். அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை. அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை. அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள். அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்து கொள்ளும். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாயிருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்து கொண்டிருந்தாலும், அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விடுவார். அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான். விரியனின் நாக்கு அவனை கொல்லும். தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை. தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான். அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாயிருக்கும். அவன் களி கூறாதிருப்பான். அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும், தன் வயிறு திருப்தியற்றிருந்தபடியினாலும், அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை. அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை. ஆகையால் அவன் ஆஸ்தி நிலை நிற்பதில்லை. அவன் வேண்டுமென்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்தபின் அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். சிறுமைப்படுகிற ஒவ்வொருவருடைய கையும் அவன் மேல் வரும். தன் வயிற்றை நிரப்பத்தக்கது இன்னும் அவனுக்கு இருந்தாலும், அவர் அவன் மேல் தமது கோபத்தின் உக்கிரத்தை வரவிட்டு அவன் போஜனம் பண்ணுகையில் அதை அவன் மேல் சொரிய பண்ணுவார். இருப்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பியோடினாலும் உருக்குவில் அவனை உருவ எய்யும். உருவின பட்டயம் அவன் சரீரத்தையும், மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவி போகும். பயங்கரங்கள் அவன் மேல் வரும். அவன் ஒளிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கி இருக்கும். அவியாத அக்கினி அவனை பட்சிக்கும். அவன் கூடாரத்தில் மீதியாய் இருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான். வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும். அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும், அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு. செப்பனியா 2ஆம் அதிகாரம். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும்
கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். காட்சா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும். அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள். எக்ரோன் வேரோடு பிடுங்கப்படும். சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியாருக்கு ஐயோ! பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாய் இருக்கிறது. இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். சமுத்திரக்கரை தேசம் மெய்ப்பர்கள் தங்கும் குடில்களும் ஆட்டுத்தோளங்களுமாகும். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். மோவாப் செய்த நிந்தனையையும், அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன். ஆகையால் மோவாப் சோதோமை போலவும், அம்மோன் புத்திரரின் தேசம் கொமோராவை போலுமாகி, காஞ்சொரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாழுமாயிருக்கும். என் ஜனத்தில் மீண்டவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு, என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியினால் இது அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் அவர்கள் மேல் கெடியாயிருப்பார். பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். அப்பொழுது தீவுகளில் உள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள். எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தினால் கொலை செய்யப்படுவீர்கள். அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசீரியாவை அழித்து நினிவேயும் பாழும் வனாந்திரத்துக்கொத்த வறட்சியுமான ஸ்தலமாக்குவார். அதன் நடுவில் மந்தைகளும் ஜாதி ஜாதியான சகல மிருகங்களும் படுத்துக்கொள்ளும். அதனுடைய சிகரங்களின் மேல் நாரையும் கோட்டானும் இராத்தங்கும். பலகணிகளில் கூவுகிற சத்தம் பிறக்கும். வாசற்படிகளில் பால் கடிப்பு இருக்கும். கேதுரு மரங்களின் மச்சை திறப்பாக்கி போடுவார். நான் தான், என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்த நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமுமாய் போய்விட்டதே. அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம், 1ஆம் அதிகாரம். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தின் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்
உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறோம். நீதியை செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை, இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி 12ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு திங்கட்கிழமை, இன்றைய நாளிலும் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை 3வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய சீசனாகிய யோவானுக்கு இந்த நாட்களிலே பத்மோஸ் தீவிலே தேவன் இந்த நாட்களிலே பேசின இந்த வார்த்தைகளாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், கடைசி நாட்களிலே என்ன காரியம் நடக்கும், எப்படியாக நடக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களிலே அந்த சீசரை இந்த நாட்களிலே வயதான காலம் வரைக்கும் வைத்து இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை அவருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, நான் சிநேகிக்கிறவர்களோ அவர்களை இந்த நாட்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் என்ன செய்ய வேண்டும், நீ இந்த நாட்களிலே ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்திலே நாங்கள் இந்த நாட்களிலே ஜாக்கிரதையாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஜாக்கிரதையா இருந்து இந்த நாட்களிலே மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. ஏனென்றால், இதோ வாசல் படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கடைசி காலமாக இருக்கிறபடியினால், கடைசி நாட்களாக இருக்கிறபடினால், என்னுடைய ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களில் ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு நகரங்களிலும், ஒவ்வொரு தீவுகளிலும் வாழுகிற ஜனங்கள் மத்தியில் இந்த நாட்களில் அவருடைய வாசல் படியை அவர் தட்டிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த உலகம் ஒரு முடிவுக்குள்ளே இந்த நாட்களே வந்துவிட்டது. இந்த உலகத்துக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்திலே வந்து பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் இந்த நாட்களிலே பாருங்கள், தன்னுடைய சீசர்களை அழைத்து கடைசி நாட்களில் ஒரு ராப்போஜனத்தை வைத்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ராப்போஜனத்திலே பார்க்கிற வேளையிலே எல்லாரும் பங்கு பெற்றார்கள். அவரை காட்டி கொடுக்கிற யூதாஸ் கரியோத் கூட இந்த நாட்களிலே அந்த இடத்திலே பங்கு பெற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23 சொல்லப்பட்ட பிரகாரம் தேவன் நமக்கு ஒரு பந்தியை இந்த நாட்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பந்திக்கு நாங்கள் தயார்படும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தம் இந்த நாட்களிலே பூமி எங்கும், தேசங்கள் எங்கிலும், தீவுகள் எங்கிலும், பட்டணங்கள் எங்கிலும், நகரங்கள் எங்கிலும் இந்த நாட்களிலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று பாருங்கள், யோவான் ஸ்நானன் சொன்னார் இந்த நாட்களிலே, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராட்சியம் இந்த நாட்களிலே சமீபிக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி பிரசங்கம் செய்தார். அதே வேளையிலே என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அதே வார்த்தையை தான் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களில் இந்த நாட்களை அவர் செய்த முதலாவது பிரசங்கமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த கடைசி நாட்களிலும் அதே பிரசங்கத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கும் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, நீ ஜாக்கிரதையா இருந்து இந்த நாட்களிலே மனம் திரும்பி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களில் இல்லை என்றால்
நாங்கள் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்த நாட்களை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், மரித்ததுக்கு பின்பாக எல்லாம் இந்த நாட்களிலே முடிந்து போய்விடும், அங்கே ஒன்றுமே இந்த நாட்களை பாக்கி இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆத்துமாவுக்கு இந்த நாட்களே அழிவில்லை. ஆத்துமா இந்த நாட்களை அழியாதபடி ஜீவிய நித்திய காலமாக இந்த நாட்களில் இருக்கும். ஆனால் மனம் திரும்பி ஆண்டவரோடு நாங்கள் சேருகிற வேளையிலேயே, அவருடைய திட்டத்தை அறிந்து, அவருடைய சித்தத்தை அறிந்து அவரோடு நாங்கள் இடைப்படுகிற வேளையிலே, அங்கே இந்த நாட்களே தேவன் நமக்கு ஒரு காரியத்தை, நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு விடுதலையை தந்து ஒரு இடத்தை இந்த நாட்களே வைத்திருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்பாத பட்சத்திலே இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே அங்கே நரகத்திலே போய் இந்த நாட்களே அழிவை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இந்த நாட்களை கொடுக்கிறபடினால், நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தைகளின்படி மனம் திரும்புகிற வேளையிலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இந்த நாட்களே வரும் என்பதைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும். ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் வரப்போறார். அதனாலே நாங்கள் தைரியப்பட்டு மனம் திரும்பி கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி இந்த நாட்களே அவருடைய பட்சமாக சேருவோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.